சூழ்ச்சியால இருந்துட்டாரு. மருத்துவமனையில சரியான சிகிச்சை குடுக்கல. அன்புமணி அவர்கள் அதுல வந்து கையாண்டுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அன்புமணி அவர்கள் நெறைய பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருப்பாரு, மாநாட்டுலலாம் என்ன சொன்னாருன்னா, காடி வெட்டியார் அவர்கள் வந்து மாவீரனுக்கு பாஸ்போர்ட் இல்ல. நான் வந்து அவர வெளிநாடு கொண்டு போய் சிகிச்சை பண்ணலாம்னு நெனச்சோம் அப்படின்னு. 48 நாள் தொடர் செடேஷன்ல தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து நாங்க ஐயா கிட்ட கேட்போம். வேற ஹாஸ்பிட்டல் போலாம், வேற ஏதாவது பண்ணலாம். இல்ல, இல்ல எதா இருந்தாலும் அவரு சின்னவரு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னா, சரி ஒரு ஹெல்த் மினிஸ்டரா இருந்தாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். அவரு சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணலாம். நாங்க அப்படியே அமைதியா இருந்துட்டோம். ஆனா நாங்க அடிக்கடி வலியுறுத்துவோம். வேற ஹாஸ்பிட்டல் மாத்தலாம். இல்ல வந்து அப்ராட் போலாம் ட்ரீட்மென்ட்க்கு. பாஸ்போர்ட் இல்ல, பாஸ்போர்ட் இல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனா மாமாக்கு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் இன்னைய டேட் வரைக்குமே வேலிடா தான் இருக்கு. பாஸ்போர்ட் இருக்கு அவருக்கு. அவரு நடுவுல சிங்கப்பூர்லாம் போயிருக்காரு. எல்லாமே பண்ணியிருக்காரு. கட்சி மாநாடுக்காக தான் சிங்கப்பூரும் போனாரு. அப்படி இருக்கும் அதுதான் சொல்றேன்ல. அன்புமணி அப்போ அவர்கள் வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்களா? பாஸ்போர்ட் இருக்கு. இந்த மாரி அவருக்கு பாஸ்போர்ட் இருக்கு. இருக்கு. அவரு கூட்டு போலாம். எங்ககிட்ட அப்ப சொல்லல. மறைவு மாவீரன் அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்டேஜ்ல சொல்றாரு ஒரு இடத்துல. அவங்க குடும்பம் வந்து செ வெளிநாடு கூப்ட்டு போ சொன்னதாகவும், நான் கூட்டு போலன்னு என் மேல பொய் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல அப்டின்னாரு. பாஸ்போர்ட் எல்லாம் இருந்தது. அதான் சொல்றேன்ல இந்த இயர் இருந்தும் வரைக்கும் கூட்டு போலங்க. கூட்டு போல அவரு. அதான் சொல்றேன்ல அவரோட வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் தடையா இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையும் அழிச்சது தான் அன்புமணி அவர்கள். இந்த சமுதாயத்தோட முன்னேற்றம்னு நெனச்சு அவர் எங்கேயுமே பார்க்கல. அவரு வளரணும். அவருக்கு பதவி வேணும். அவருக்கு வந்து பண வெறியும், பதவி வெறியினாலுமே முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்தையும், இந்த கட்சியும் அழிச்சிட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள். அத தான் நான் இங்க பதிவு பண்ண நெனைக்கிறேன்.